இப்போ இந்த டிஎன்டிஜே அதனுடைய அமைப்புகள், அதனுடைய வகையறாக்கள், இந்த வகையறா அமைப்புகள் என்ன சொல்கிறது, இவருடைய கொள்கைகள் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சொல்லப்படுகின்ற விஷயம்தான் சலஃப் கொள்கைக்கும் இவர்களுக்கு மத்தியில் உள்ள முக்கிய வேறுபாடுகளாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஹதீஸ்களை வல்லுநர்கள் யாரும் ஏற்படுத்திராத உசூல்களை ஹதீஸ்களை வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அறியப்பட்ட ஹதீஸ் வல்லுநர்கள். அந்த வல்லுநர்கள் எழுதிய எந்த கிதாபிலும், எந்த உசூல் சார்ந்த கிதாபுகளிலும் ஏற்படுத்தாத எழுதாத ஹதீஸ்களை உருவாக்கியவர்கள். என்ன ஹதீஸ்களை உருவாக்குவாங்க, குர்ஆனுக்கும் முரண்பட்டால் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற உசூல் இருப்பதாக காட்டிக்கொண்டு, அப்படி இல்லை ஆனாலும் காட்டிக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மறுத்திருக்கிறாங்க. நிறைய ஹதீஸ்களை பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க. அது எதிர்ப்பு கிளம்பிய உடனே அதெல்லாம் இவங்க எடுக்காம வச்சிருக்கிறாங்க. எதிர்ப்பு கிளம்பிடும் நிறைய என்பதற்காகவே எதை செய்யறாங்க, அதை தூசி தட்டாம வச்சிருக்கிறாங்க. ஆனா நிறைய பெண்டிங்ல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அதனுடைய தலைவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, தினந்தோறும் வாரத்திற்கு ஒரு சில ஹதீசுகளையாவது மறுத்துக்கிட்டே வராரு. இன்னும் ஒரு சில 5-10 வருடங்கள்ல எல்லா ஹதீசுகளையும் சோலை முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதைக்கு தான் இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியை மறுத்தாலே ஹதீஸ் மறுப்புங்கிறாங்கல்ல. இமாம் இப்னு ஹஜர் அவங்க ஃபத்ஹுல் பாரி என்று புகாரிக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த விரிவுரையில ஒரு செய்தியை சொல்றாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் நோன்பு வைத்தவராக ரத்தம் குத்தி எடுத்தார்கள். அப்போது நபி அவர்கள் அவரை கடந்து சென்ற போது இவ்விருவரும் நோன்பை முறித்துக் கொண்டார்கள் என்று சொன்னாங்க. ஒரு சம்பவம், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடர்பா ஒரு சம்பவம். அது இந்த சம்பவத்தில் எப்படி வருது, அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க, நோன்பு வச்ச நிலையில ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ரசூல்லா அவங்கள கிராஸ் பண்ணி போகும் பொழுது நோன்பு வச்சாலும் நோன்பு ரத்தம் குத்தி எடுக்கிறாலும் ரத்தம் கொடுத்தாலும் 2 பேருமே நோன்பை முறித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. இதனுடைய உள் சட்டம்லாம் தனி. இதுல இப்னு ஹஜர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ருவாத்துஹு குல்லுஹும் மின் ரிஜாலில் புகாரி, இந்த செய்தியின் அறிவிப்பாளர்கள் எல்லோருமே புகாரியின் அறிவிப்பாளர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, மின் ரிஜாலில் புகாரின்னு என்ன அர்த்தம், இந்த செய்தியின் அறிவிப்பாளர்கள் அனைவரும் புகாரியின் அறிவிப்பாளர்கள். புகாரியின் அறிவிப்பாளர்கள் சொன்னா நம்பகத்தனத்துல உச்சம்னு அவரை பொறுத்தவரையிலையும், இப்னு ஹஜர் அவங்கள பொறுத்தவரையிலையும், அதிகமான இமாம்களை பொறுத்தவரையிலையும் தனித்தனியா அறிவிப்பாளரை விமர்சனம் பண்றதை விட எப்படி சொல்லிடுவாங்கன்னா ரிஜாலுல் புகாரின்றாங்க. இது எல்லாருமே புகாரில் வரக்கூடிய ஆட்கள் தான், பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். எல்லாருமே புகாரில் வரக்கூடிய ஆட்கள் தான். இருந்தாலும் அன்னஃபில் மத்தனி, கருத்துல சிக்கல் இருக்குமா, யுன்கரு, இந்த செய்தியின் கருத்தில் மறுக்கப்பட வேண்டிய அம்சம் இருக்கிறது. கருத்தை ஏத்துக்க முடியாது. அறிவிப்பாளத்துடன் புகாரில் வரக்கூடிய ஆட்கள் தான், கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். ஏன் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, கருத்தின் அடிப்படையில் விமர்சனம் பண்றாரு. அன்னஃபிஹி அன்னதாலிக்க கானஃபில் ஃபத்ஹி வ ஜாஃபரு கான குத்தில கப்ல தாலிக், இந்த சம்பவம் ஃபத்ஹ் மக்காவின் போது நடைபெற்றதாக வருகிறது. ஆனால் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சம்பவம் தொடர்புடைய ஜாஃபர் அவர்களோ மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பே கொல்லப்பட்டு விட்டார். அவர் எப்படி கேள்வி எழுப்புறாரு, ஜாஃபர் தான் இந்த சம்பவத்துல வர்றாரு. இந்த சம்பவம் எப்ப நடக்கிற மாதிரி வருது, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் நடைபெறுவதை போல் இந்த சம்பவம் வருகிறது. நான் அறிவிப்பாளர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அறிவிப்பாளத்தோட தாண்டி இந்த செய்தியின் கருத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன், ஜாஃபர் தானே இந்த சம்பவத்துல வர்றாரு, மக்கா வெற்றி கொள்ளப்படும் பொழுது. அவர் தான் அதுக்கு முன்னாலேயே குத்தி கொல்லப்பட்டு விட்டாரே. மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பே கொல்லப்பட்ட ஒரு நபர் எப்படி மக்கா வெற்றியின் போது அந்த சம்பவத்தில் அவர் இருக்க இயலும்? அப்ப இங்க ஏதோ தப்பா அறிவிக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நடந்திருக்குது, சம்திங் நடந்திருக்குது. ஆகையினால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த செய்தியை மறுத்துட்டார். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், புகாரியினுடைய அறிவிப்பாளர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட ஆட்கள் உள்ள ஒரு செய்தியை தானே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாரு. இப்ப இப்னு ஹஜர் யாரு, அவர் ஹதீஸ் மறுப்பாளரா, அவர் முஅத்தஸிலாவா, யாரு? அப்ப உங்களுக்கு என்ன, குர்ஆனுக்கு முரண்னு சொல்லி மறுக்கிறது பிரச்சனையா? இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, ஏனைய நபிமொழிகளுக்கு மாத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு சிக்கலா இருக்குதா? இமாம் இப்னுல் ஜௌசி சொல்றாரு, அல் மௌதுஆத் என்கிற நூல்ல இருக்கு, வகத் யகூனுல் இஸ்னாது குல்லுஹு சிகாத், சில வேளை அறிவிப்பாளர் தொடர் முழுமையையும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள், அறிவிப்பாளர் தொடர் முழுமையையும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் வயகூனல் ஹதீஸு மௌதுஅன் அவ் மக்லூபன், ஆனால் அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கும் அல்லது மக்லூப் என்கிற தரத்தில் அமைந்த செய்தியாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இமாம் இப்னுல் ஜௌசி சொல்றாரு. இப்ப இவர் என்ன சொல்கிறார், அறிவிப்பாளர் தொடர் அனைத்தும் சரியா இருக்கும்ட்டார். ஏதோ ஒரு சின்ன ஒரு அறிவிப்பாளர்கிட்ட பிரச்சனை இருக்கும்லாம் சொல்லல, அறிவிப்பாளர் குல்லுஹு சிகாத், எல்லாருமே நம்பகமானவர்களா இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் சுட்டி காட்ட முடியாது. ஆனால் அந்த செய்தி கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்கிற தரத்தில் இருக்கும், ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறார். அறிவிப்பாளர் தொடரெல்லாம் சரியா இருக்கு, ஆனா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொன்னா கருத்தை வச்சு தானே.
அப்ப நம்ம கருத்தின் அடிப்படையில் ஒரு ஹதீஸை, ஒரு செய்தியை, நபியின் பேரால் சொல்லப்பட்ட செய்தியை இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா இது வழிகேடுனா நீ எங்க இருந்து வழிகேடர்களுடைய பட்டியலில் ஆரம்பிக்கணும்? இமாம் இப்னுல் ஜௌசி யாருன்னு சொல்லு. அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டார். அறிவிப்பாளத்துடலாம் சரியா தான் இருக்கும், கருத்து ஏத்துக்கிற மாதிரி இருக்காது, அதனால அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான் நான் முடிவெடுக்கணுங்கிறாரு. அப்ப இப்ப இமாம் இப்னுல் ஜௌசி யாரு? அப்ப இமாம்கள் சொன்னா பிரச்சனை இல்லை, நாம ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அதை மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு வழிகேடு என்று தவறாக சித்தரிக்க முயல்கிறார்கள். இந்த தவறான கருத்தை தான் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. இதை விட தெளிவா பாருங்க, இமாம் ராசி அவங்க சொல்றாங்க, அன்னஹு அது ஹஸல ஃபில் இக்பார் மாலா யஜூசு நிஸ்பத்துஹு இலர் ரசூல். இமாம் ராசி என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்ற ரொம்ப சுருக்கமா சொல்றாரு, அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அன்னஹு அது ஹஸல ஃபில் அக்பார் மாலா யஜூசு நிஸ்பத்துஹு இலர் ரசூல். சில செய்திகள், நபி அவர்கள் பேரில் சொல்லப்படுகிற சில செய்திகள் வந்துள்ளது, ஆனால் உண்மையில் அந்த செய்திகளை நபி அவர்களோடு இணைக்கவே முடியாது. எப்படி சொல்றாரு பாருங்க, நபி அவர்களின் பெயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் உண்மையில் அதன் கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் அந்த செய்திகளை நபி அவர்களோடு இணைக்க முடியாது. வலா யக்பலு தஅவீல், மாற்று விளக்கமும் கொடுக்க முடியாது. மாற்று விளக்கம் கொடுத்தா கூட அந்த விளக்கத்தை அந்த செய்தி ஏத்துக்கல, மாற்று விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாது, ரசூலுல்லாவோட இணைக்கவே முடியாத விதத்தில் எல்லாம் சில செய்திகள் இருக்கிறது. இதற்கான கதாலிக்க அப்படி சில செய்திகள் இருக்கும் பட்சத்தில் வஜபல் கத்உ பி கௌனிஹி கதிபா, அந்த செய்திகளை பொய்யான செய்தி என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். யார் சொல்றார்? இமாம் ராசி. அப்ப இமாம் ராசி அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்பட்டுச்சுன்னு மட்டும் பார்க்காத, அந்த கருத்தை ரசூலுல்லாவோட இணைக்கவே முடியாது. அப்படி இணைக்க முடியாத ஒரு செய்தியா இருந்தா விளக்கமும் நீ விளக்கம் கொடுத்து பாருங்கிறார், விளக்கம் கொடுத்து பாரு. ஆனா வலா யக்பலு தஅவீல், விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத செய்திகளும் இருக்கிறது. எந்த விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் ஏத்துக்க முடியல. இப்ப நம்ம அப்படித்தான சூனியம் தொடர்புடைய செய்தியெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏத்துக்க முடியுதா? என்னென்ன விளக்கம்லாம் கொடுத்தாங்க ஒரு நேரத்தில். அது ஒரு காலத்தில் சூனியம் இருந்தது, அதுக்கப்புறம் சூனியம் காணாம போயிருச்சு. இப்ப எங்களுக்கு வைங்கப்பான்னு சொன்னா அது காணாம போயிருச்சு. ஏன்னா ஆளு காணாம போன மாதிரி சூனியங்கிற கலை காணாம போகுதுங்கிறீங்க. அது ஒரு பெரிய கலை, அப்படி பிரம்மாண்டம் அது இதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சூனியம் வைங்கன்னு சொன்னோம்னா திடீர்னு என்ன இல்ல அது காணாம போயிருச்சு. எதுப்பா காணாம போச்சு? சூனியங்கிற கலையை காணாம போயிருச்சுட்டாங்க. இந்த மாதிரி அந்த விளக்கம்லாம் உட்காருதா? அந்த செய்தியில போய் உட்காருதா? நபி அவர்கள் சூனியம் வைக்கப்பட்டதான செய்திக்கு எந்த விளக்கம் கொடுக்காத ஏத்துக்க முடியுதா? உம்மு ஹராம் தொடர்புடைய செய்திக்கு எந்த விளக்கம் கொடுத்தாலும் ஏத்துக்க முடியுதா? ரத்தபந்த உறவு என்பதற்கு எந்த சான்றும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்துக்கு மாற்றமா இருக்கிறது, ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த ஒழுக்க முறைகளுக்கு பண்புகளுக்கு மாற்றமாக இருக்கிறது. என்ன விளக்கம் கொடுத்தாலும் விளக்கம் போய் உட்காரல. அப்ப அதைத்தான் சொல்றாரு இமாம் ராசி, சில செய்திகள் இருக்கு கருத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வோட இணைக்க முடியல, விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் விளக்கமும் சரியா உட்காரல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட செய்திகள் இருக்குமையானால் வஜபல் கத்உ பி கௌனிஹி கதிபா, அந்த செய்திகளை பொய்யான செய்தி என்று நீங்கள் முடிவெடுத்து விட வேண்டும். அதே மாதிரி இமாம் ஹத்தீபுல் பக்தாதி, அது சமீபத்தில் கூட அதுல என்ன சொன்னாங்க தெரியுமா? மூளை கொஞ்சம் கூட இல்லைங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரம். இமாம்கள் மறுத்தாங்களான்னு கேட்டாங்க. இப்ப நிறைய இமாம்கள் இருக்கிறாங்களப்பா. உதாரணத்துக்கு ஹத்தீபுல் பக்தாதி இருக்கிறாரு, அவரு கூட ஆதாரப்பூர்வமான செய்தியின் மட்டும் இருந்தா போதாது, கருத்தை கவனிக்கணும். அவர் எப்படி சொல்றாருன்னா, ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். இதா ரவஸ்திகத்துல் மாமூன், நம்பகமானவர்கள் உறுதியானவர்கள், ஹபரன் ஒரு செய்தியை அறிவித்தால், முத்தசிலல் இஸ்னாத் அறிவிப்பாளர் தொடரெல்லாம் சரியாக இணைந்துள்ள, இடையில எங்கேயுமே முறிவு இல்லை, எந்த இடைப்பட்ட ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரெல்லாம் இல்லாம முழுமையாக அறிவிப்பாளர் சங்கிலி தொடர் பூர்ணமாகி உள்ள விதத்தில் ஒரு நம்பகமான உறுதியான அறிவிப்பாளர் ஒரு செய்தியை அறிவித்தால் ருத்தபி உமுர், அது பல காரணங்களால் அந்த செய்தி மறுக்கப்படும். அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? நம்பகமானவர் தான், உறுதியானவர் தான், அறிவிப்பாளர் தொடர் சங்கிலி தொடர்ல எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அப்படிப்பட்ட நபர்கள் அறிவிக்கிற செய்தி கூட சில காரணங்களால் மறுக்கப்படும். அவர் அதுக்கு காரணத்துல ஒரு காரணமா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பது ஐயுகாலிஃப நஸ்ஸல் கிதாபி அவி சுன்னத்தில் முத்தவாத்திரா, ஒன்று குர்ஆனினுடைய சான்றுக்கு நேரடி சான்றுக்கு மாற்றமாக இருக்கும், அல்லது முத்தவாத்திரான நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருக்கும். இப்படி இருக்குமையானால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்பகமானவர் சொன்னாலும் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மறுக்கணும். ஹத்தீபுல் பக்தாதி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோம். இதுக்கு விளக்கம்ங்கிற பேர்ல 10 பேர் வீடியோ கொடுத்துருக்காங்க. சலப்புகள்ங்கிறதுக்கு தான் ஒரு அமைப்பு கிடையாதுல்ல உங்களுக்கு. யாரும் எந்த நிலைப்பாட்டையும் சலப்புன்னு சொல்லி கொண்டா அதுல உள்ள ஒரு பெரிய சேஃப்டி என்ன, அவங்கள்ட்ட போய் நீ பிறையில் எந்த நிலைப்பாட்டில் இருக்குன்னு கேட்க இயலாது. ஏன் சலப்புங்குவான், நீங்க எப்பங்க பெருனா நாங்க சவுதி, இன்னொருத்தர் சலப்புங்குவாரு, உங்களுக்கு எப்ப பெருனா எங்களுக்கு உக்ரைன்ன்றுவாரு. ஒருத்தன் சவுதி எடுத்தா ஒருத்தர் லிபியாவை எடுக்கலாம், இன்னொருத்தன் பார்த்தா உக்ரைனுக்கு போறான். இந்த வாட்டி உக்ரைன்ல சண்டையா இருக்கிறதுனால அதுக்கு பக்கமா லிபியாவுக்கு போறோம். இப்படி இது ஒரு குரூப்லாம் இருக்குது. சவுதி அடிப்படையாக கொண்டும் லிபியா போன்ற அந்த நாடு தான் பூகோள அடிப்படையில் பிறை அங்கதான் ஃபர்ஸ்ட் தெரியும். யார் உங்களுக்கு விஞ்ஞானி, எந்த விஞ்ஞானி சொன்னது அதை? அதனால அங்க பிறை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நாங்க நோம்பை டிக்ளேர் பண்ணிடுவோம்.
இப்படி ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாட்டை சொல்லிக் கொள்ளலாம். அது மாதிரி 10 சலஃபுங்கிற பேர்ல 10 பேர் விளக்கம் சொன்னாங்க. எந்த விளக்கமும் உருப்படியான விளக்கம் கிடையாது. கத்தீபுல் பகதாதி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, இவங்க கூகுளை பார்த்து சொல்றாங்க. கூகுள் பிரச்சனையா புக்கு பிரச்சனையா? இப்ப எல்லாருமே இணையதளத்துல தானே செக் பண்றோம். ஒரு நமக்கு கையில கிடைக்காத புத்தகங்கள்லாம் கூட எங்க இருக்குது? இணையதளத்துல கிடைக்கிறது. கூகுள்ல போட்டீங்கன்னா அந்த புக்கே நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம் அல்லது பர்ச்சேஸ் பண்ணிடலாம், காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாங்க முடியும். அப்ப கத்தீபுல் பகதாதி சொல்லியிருக்கிறாரு, இந்த புத்தகத்தில் இருக்கிறது பாகம் பக்கம்லாம் சொல்லி சொல்றோம். அதுக்கு இவங்க பதில் என்ன? கூகுளை பார்த்து சொல்றாங்க. கூகுளை பார்த்து சொன்னா அந்த புக்கு இருக்கா இல்லையா அதை சொல்ல வேண்டியதானே. கத்தீபுல் பகதாதி சொல்லி இருக்கிறாரா? இன்னைக்கு வரையிலும் பதில் வரல. கத்தீபுல் பகதாதிக்கு மட்டும் கிடையாது, இப்ப நாம உங்களுக்கு சொன்ன எந்த தகவலும் புதிய தகவல்லாம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே அவர்களிடத்தில் நாம் வைத்த கட்டுரைகளாக பேச்சுக்களாக நம்ம வச்ச வாதங்கள் விஷயங்கள் தான். இதுல எந்த ஒண்ணுக்காவது புலம்பலை தவிர ஹதீஸை மறுக்கிறாங்க வழிகேடு என்கிற கூப்பாடை தவிர புலம்பலை தவிர உருப்படியான ஒரு பதில். அறிவிப்பாளத்துடன் சரியா இருந்தாலும் அதன் கருத்தை கவனிக்க வேண்டும். அதன் கருத்து குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால், நபி அவர்கள் சொன்ன ஏனைய நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது அதுக்கு அவங்க சரியான ஒரு பதில் சொல்லக்கூடியவர்களாக இல்லை. இப்ப இதுல நீங்க இப்ப இந்த செய்திகளெல்லாம் வச்சு அவங்ககிட்ட பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதை விட சிம்பிளா நீ வழிகேட ஹதீஸை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் நீ எடுத்த எடுப்புல கேட்க வேண்டியது என்ன சொல்றதுலாம் ரெண்டாவது வைப்பா. அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியை மறுத்தா வழிகேடர் காஃபிர், அவன் பின்னான்னு சொல்லக்கூடாது. இதானே ஆயிஷா மறுத்திருக்கிறாங்களா இல்லையா அதுக்கு மட்டும் சொல்லு. இப்படிதான் கேட்கணும் நீங்க எடுத்த எடுப்புல. இந்த ரெண்டாவதுலாம் மோத்தசிலா ஜஹமியான்னு ஒன்று நிறைய பேச வேண்டி இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லிருங்க. நீ ஜஹமியான்னு சொல்லிட்டு அழிற, நான் இல்ல பாய் வேற எவனோ சொன்ன அதையெல்லாம் என்கிட்ட கேட்டுறாதீங்கன்னு புலம்புவான். இல்ல நீ அதுல ஒரு ஆளு நான் கேள்விப்பட்டேன் ஜஹமியான்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஹவாரிஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அதை பத்தி ஒன்று நிறைய பேச வேண்டி இருக்கு, அதையெல்லாம் நான் ரெண்டாவது பேசுறேன். ஃபர்ஸ்ட் சொல்லு, ஆயிஷா அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியை மறுத்திருக்கிறாங்களா இல்லையா? மறுத்திருக்கிறாங்க. பட்டியலா மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆயிஷா அவங்க முஸ்லீம்ல 883, இந்த நாய் கழுதை பெண்ணு இந்த 3 பேரும் குறுக்க போனா தொழுகை முறிந்து விடும்னு முஸ்லீம்ல 883 இந்த இலக்கத்துல ஒரு செய்தி வருது. அந்த செய்தி யார் ஏத்துக்கல? ஆயிஷா ஏத்துக்கல. அப்ப முஸ்லீம்ல 883வது இலக்கத்தில் உள்ள செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏற்கவில்லை. அது ஏற்கவில்லை என்பது தொடர்பான செய்தியை புகாரில 511. ஆயிஷா அந்த செய்தி முஸ்லீம்ல உள்ள செய்தியை ஏத்துக்கலங்கிறதுக்கு ஆதாரம் எது? புகாரில 511. இதை நீங்க பார்க்கலாம். இப்ப ஆயிஷா யாருப்பா சொல்லு. முஸ்லீம்ல செய்தி இருக்கு, ஒரு தொழுகையாளியின் குறுக்க பெண்ணு போனா, கழுதை போனா, நாய் போனா அந்த தொழுகையாளியின் தொழுகை முறிந்து விடும் இப்படின்னு முஸ்லீம்ல செய்தி இருக்கு. இது ஆயிஷா ஏத்துக்கல, மறுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க. ஏன்? அவங்க தன்னுடைய நடைமுறையை பொருத்தி பார்க்கறாங்க. நான் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால குறுக்க படுத்திருந்தேனே, ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னால தொழுதுகிட்டானே இருந்தாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கீழே சஜிதாவுக்கு வரும்போது காலை குத்துவாங்களே, காலை நான் மடக்குவனே. அப்ப குறுக்க போனாலே தொழுக முறியும்னா நான் குறுக்க படுத்துக்கிட்டே இருந்தேனே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே, தொழுதுகிட்டானே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆகையினால இதை நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னுட்டாங்க. விளங்குதா? அப்ப ஆயிஷா அவங்க யாருப்பா சொல்லுன்னு கேட்கணும். அதே மாதிரி சகுனம் 3ல இருக்கு அப்படின்னு சில செய்திகள் வருது. எந்தெந்த செய்திகள்லாம் வருது? 3னா என்ன? பெண்ணு, வீடு, வாகனம். பெண், வீடு, வாகனம் இந்த 3லையுமே சகுனம் இருக்கிறது. இந்த 3ல மட்டும் சகுனம் பார்க்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா? புகாரில 2858, 5093, 5753, 5772 இதெல்லாம் புகாரி நம்பர். முஸ்லிம்ல 4127, 4128 இந்த செய்திகள் எல்லாம் இருக்கு. பெண்ணு, வீடு, வாகனம் இந்த 3லையுமே சகுனம் இருக்கிறது, பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இந்த செய்தியை இப்ப நம்ம சொன்னோம்ல, இவ்வளவு இலக்கத்தில் உள்ள செய்தியை ஆயிஷா ஏத்துக்கலை. அது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க இந்த 3லையும் சகுனம் இருக்குன்னு? ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் அது இல்லையே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமா இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் ஏற்கனவே விதித்த விதிப்படி தான் நடக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அறியாமை காலத்தில் உள்ள மக்கள் சகுனம் பார்த்திருக்காங்க, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 3லையும் சகுனம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆணித்தரமா மறுத்துட்டாங்க. அப்ப புகாரியில் நம்ம சொன்ன அவ்வளவு இலக்கத்தில் பதிவான செய்திகள் ஆயிஷா மறுத்துட்டாங்க, ஏற்கல. முஸ்லிமில் பதிவான செய்தி ஆயிஷா ஏற்கல, மறுத்துட்டாங்க. இப்ப ஆயிஷா யாரு? இது எல்லாமே இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு, உங்களுக்கு புத்தகத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரு கேள்விக்கு அவரிடத்துல பதில் வந்து விட்டால் போதும். இந்த ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? எங்களை பார்த்து சொல்றலப்பா, நாங்க எந்த செய்தியை மறுக்கிறோம்? நீங்க ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்ற அசிங்கத்தை நாங்க மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ஒரு அந்நிய பெண்மணியை இன்னொரு ஆளுக்கு பால் கொடுங்கன்னு சொன்ன அசிங்கத்தை மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்மணியோட தனிமையில் இருந்தாங்க, பேன் பார்க்க அனுமதிச்சாங்கன்னு சொன்ன அசிங்கத்தை மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்காக அந்த செய்தியை நாங்க மறுக்கிறோம், இஸ்லாத்தின் கண்ணியத்திற்காக அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறோம். குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளுக்கு மாத்தமா இருக்குங்கிற காரணத்தினால. அதனால எங்களை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளருங்கிறிய, வழிகேடர்னு சொல்றிய. ஆயிஷா யார்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒருத்தண்டையும் பதில் இல்லை. ஒரே ஒருத்தர் 1-2 பேர் மட்டும் என்னதுமா சொல்லுவாங்க? ஆயிஷா தப்பு பண்ணிட்டாங்க. ஓஹோ, நாங்க செஞ்சா வழிகேடு, நாங்க செஞ்சா காஃபிரு,
எங்களுக்கு பின்னால் இன்னும் தொழக்கூடாது, ஆயிஷா செஞ்சாங்க, இமாம்கள் பண்ணாங்கன்னா இமாம்கள் தவறளித்து விட்டார்கள், அது தவறு. விளங்குதா உங்களுக்கு? இதுலயே இவர்கள் எவ்வளவு பெரிய வேடதாரிகள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். வாஹுர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.